நபிகள் நாயகம் ஐயா மெக்காவிற்கு சென்று போதனை வழங்கிய காலகட்டத்தில் அவரை பொய்யன் என்று சொன்னார்கள், அவரை மந்திரவாதி என்று சொன்னார்கள், அவர் மீது குப்பையை தூக்கி எறிந்தார்கள், அவரை கொல்ல முயற்சித்தார்கள். 13 ஆண்டுகள் போராடி இந்த மக்களை மாற்றி விடலாம், இவர்களுக்கு அன்பை புகுத்தி விடலாம் என்று நினைத்து போராடி தோல்வியடைந்து மதினாவிற்கு செல்கிறார். அங்கு தனக்கான ஒரு படையை உருவாக்கிக் கொள்கிறார், தனக்கான மக்களை உருவாக்கிக் கொள்கிறார். பின்பு மெக்காவை கைப்பற்றிய பின்பு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஐயா என்ன செய்ய போகிறாரோ, தங்களை என்ன செய்ய போகிறாரோ என்று எல்லோரும் பயந்திருந்த போது தன்னை துன்புறுத்திய மக்களை நபிகள் ஐயா எப்படி பழிவாங்கினார் தெரியுமா? அத்தனை பேருக்கும் மன்னிப்பை வழங்கினார். அத்தனை பேரிடமும் சொன்னார், உங்களை நான் காயப்படுத்துவதற்காக வரவில்லை, உங்கள் வாழ்க்கையின் ரகசியத்தை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அத்தனை பேரிடமும் கருணையோடும் அன்போடும் வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்று மீண்டும் போதனையை தொடங்கினார். யார் ஒருவன் தன்னை காயப்படுத்தியவர்களின் வாழ்க்கை கூட செழுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்தான் சிறந்த தலைவர் என்று நபிகள் ஐயா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.